அரசியல் யாரு பண்றாருன்னு திரும்பி பார்த்தா சிந்தமிழன் சீமான் பெரியப்பா மட்டும்தான் இருக்கிறாரு. மற்ற நாட்டுல எதுவுமே இல்லையா? தமிழர்கள் இப்ப ஆளுகின்ற இடத்துல தமிழர்கள் யாரும் கிடையாது. பேர் சொல்ற அளவுக்கு தமிழர்கள் கிடையவே கிடையாது. நம் நாடு தமிழ்நாடு, பேசுற மொழி தமிழ், மக்கள் தமிழ் மக்கள். அந்த மக்களோட வளங்கள் எல்லாம் சூறையாடப்படுது, தூக்கிட்டு போறாங்க எல்லாத்தையும். அப்படியே நம்ம என்ன வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு அழுகல, அதுக்கு மட்டும்தான் குறை. எல்லாம் மறைமுகமா எல்லாமே எதிராக நடந்துக்கிட்டு இருக்கும்போது யாருன்னு பார்த்தா, இதற்கான காரணம் யாருன்னு பார்த்தா திராவிடம். தமிழ் மக்கள் நம்ம தமிழியன்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். அந்த தமிழுங்கிற ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்த முடியாத ஒரு திராவிட அரசியல் தமிழர்களுக்கான அரசியலா? இல்லை, கிடையாது. இல்லை, எல்லாருமே திராவிடத்தை கையில் எடுத்துட்டா எங்களுக்கு அரசியல் யார் பண்ணுறாருன்னு திரும்பி பார்த்தா சிந்தமிழன் சீமான் பெரியப்பா மட்டும்தான் இருக்கிறாரு. அப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு தான் ஓட்டு போட்டு ஆகணும். போட்டால் தான் நம்ம நாடு முன்னேறும், நமக்கான உரிமை கிடைக்கும். கூட்டம் வருது இல்லையானே? விலைக்கு போகிறவங்க, விலைக்கு போகாதவங்கன்னு சில பேர் இருக்காங்கல்ல எங்கள் கட்சியிலே. அவங்களாம் யாருன்னு தெரியுமா? தமிழ் தேசிய அரசியல்னா என்னன்னு புரிதலோட தெரிஞ்சு உள்வாங்கினவங்க. அவங்களோட ஓட்டு எங்களுக்கு கிடைச்சாலே அதுவே பெரிய வெற்றி தான். அவங்களுக்கு போய் நிறைய கூட்டம் சேருது தெரியுமா? காசே கொடுக்காம நாங்கள் கூட்டம் சேர்க்கணும் தெரியுமா? அவங்க கூட்டத்தில் உள்ளவங்க எல்லாம் அப்படியே தேட்டர்லேருந்து எய்த்தாப்பால தேட்டராக படம் பார்த்துட்டு வராங்களா, இங்கேயும் அங்கே என்ன பண்ணுறாங்களோ அதுதான் இங்கேயும் பண்ணுவாங்க. இன்னும் அங்கே ஸ்க்ரீனை கிழிப்பாங்க, இங்கே சேரை உடைப்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ரெண்டு இடத்துலையும் ஒன்று தான் நடக்குது. விஜய் ஃபேன்ஸ் அண்ணன் எங்கள் கிளாஸில் பார்த்தீங்கன்னா 40 பேர் இருக்கோன்னா அதில் 38 பேர் டிவிக்கே, மீதி நான் மட்டும்தான் என்டிகே. எல்லாருக்கும் எல்லாம் மொத்தமாக அந்த சைடு உட்காந்துக்கிட்டு பேசுவாங்க, நீ என்டிகேக்கு ஓட்டு போடாது, நோட்டாக்கு கூட போட்டு போ. நீ நோட்டாவுக்கு ஓட்டு போடு, என்டிகேக்கு ஓட்டு போடாது. ஒரு காரணம் சொல்கிறேன், நான் என் மனசை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 1000 காரணம் சொல்லுவாங்க. 1000 காரணத்துக்கு நான் பதில் சொல்லுவேன். கருத்தியல் ரீதியாக சண்டைக்கு வா, மாற்றி மாற்றி பேசுகிறாருங்க, அதுக்கு நான் பதில் வச்சிருக்கேன்டாவா, பேசுவோம். சொல்கிறேன் அண்ணன், இங்கே பாருங்க, அவர் நல்லா டான்ஸ் ஆடுறாருடா, நான் அவருக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்கிட்ட நீங்கள் என்ன போய் பேசினாலும் அவன் பேசுறது தான் பேசிக்கிட்டு இருப்பான். அவன்கிட்ட போய் மனசை மாற்ற முடியுமா சொல்லுங்க? அவன் புரிஞ்சுக்கிற அளவுக்கு மனப்பக்குவம் கிடையாதுன்னு. இப்போ எல்லாம் மாறுறாங்க. என்னதுக்கு? அவர் பழைய நிறைய அரசியல்வாதி மாதிரி தான் அவரும் பேசுகிறாரு. ஆனால் ஓட்டு போடுவோம். மனம் வரமாட்டுது, பிரிஞ்சு பிரிஞ்சு மனம் வரமாட்டுது. திராவிட அரசியல் தப்பு பண்ணுதுன்னு தெரியுது இல்லை? ஆனால் பழைய ஆட்கள், வயசானவங்கெல்லாம் நாங்களாம் திராவிட அரசியல் தான் கையில் எடுத்துருக்கோம், அதுதான் நாட்டை மாற்றிச்சின்னு ஆரம்பத்தில் போட்டிருக்காங்களே. இப்போ தப்பு பண்ணுதுன்னு அவங்களுக்கே தெரியும், ஆனாலும் ஓட்டு போடுறாங்கல்ல. அந்த மாதிரி தான் டிவிகேக்காரங்களும் ஆரம்பத்தில் சப்போர்ட் பண்ணிட்டேன், இப்போ வேறு ஏதாவது கட்சிக்கு போடுறோன்னு நம்மளை நாராக கிழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை டிவிக்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெற்றி கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் சதவீதம் கூடும். அதுவே எங்களுக்கு பெரிய வெற்றி தான். ஒருத்தவங்க சட்டமன்றத்துக்குள்ளார போனாலுமே அது எங்களுக்கு பெரிய வெற்றி தான். நன்றிண்ணா.